அவரைக்காய் பொரியல் செய்ய கடாயில ஃபர்ஸ்ட் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரி வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தது நான் அவரைக்காவை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அவரைக்காவை நல்லா கலரி விட்டுக்கணும். அடுத்தது இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அவரைக்காய் வேகிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் லைட்டா கலரி விட்டுக்கலாம். இப்போ டைட்டா க்ளோஸ் பண்ணி 5 ல இருந்து 7 நிமிஷம் குக் பண்ணிக்கணும். இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காயும் நல்லா குக் ஆயிருச்சு. அடுத்தது இதுல 3 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டையை அவரைக்காவோட நல்லா கலரி விட்டுக்கணும். வெஜிடேரியனா இருக்கிறவங்க இதுல ஃபைனலா நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி தேங்காய் துருவல் வேணான்னா வேர்க்கடலை இருக்குங்களா, அதை ட்ரையா வறுத்துட்டு அதை மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இப்போ லைட்டா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நல்லா கலரி விட்டுக்கலாம். முட்டை இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ரொம்பவே சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அவரைக்காவை வெறுமனே பொரியலாக கொடுத்தோம்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டையோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.